ஓம் சாந்தி. 16/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான ராஜயோகிகள். நீங்கள் ராஜரிஷி என்றும் சொல்லப்படுகிறீர்கள். ராஜரிஷி என்றாலே தூய்மையானவர்கள். கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகள், நீங்கள் மனிதர்களை மாயா என்ற ராவணின் சேற்றிலிருந்து எப்பொழுது வெளிக்கொண்டு வர முடியும்? பதில், எப்பொழுது நீங்கள் தாங்களே அந்த சேற்றிலிருந்து வெளிவந்து விடுகிறீர்களோ அப்போதுதான் மனிதர்களை வெளியேற்ற முடியும். சேற்றிலிருந்து வெளிவருவர்களின் அடையாளமாவது இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நினைவு வரக்கூடாது. நல்ல துணிமணி அணிய வேண்டும், நல்ல பதார்த்தங்களை உண்ண வேண்டும், இது போன்ற பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் முழுமையாக வனவாசத்தில் இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தையும் கூட மறந்தவராக என்னுடையது எதுவுமே இல்லை, நான் ஆத்மா, இது போன்ற ஆத்ம அபிமானி குழந்தைகள்தான் ராவணனின் சேற்றிலிருந்து மனிதர்களை வெளியில் கொண்டு வர முடியும். பாடல், நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. சில சமயம் பாடல் இசைத்த போது குழந்தைகளிடம் பாடலின் அர்த்தம் கேட்கப்பட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எப்பொழுதிலிருந்து வழியை மறந்துவிட்டு இருக்கின்றீர்கள்? சில பேர் துவாபர யுகத்திலிருந்துன்னு சொன்னாங்க, சத்தியுகத்திலிருந்து என சிலர் சொன்னார்கள். துவாபர யுகத்தில் இருந்து என்று யார் சொன்னார்களோ அது தவறு. சத்தியுகத்திலிருந்தே வழியை மறந்து விட்டனர். வழியை சொல்பவரோ இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளார். சத்தியுகத்தில் வழி சொல்பவர் பற்றி அறியாதிருப்பார்கள். அங்கே யாருக்கும் தந்தையை பற்றியே தெரியாது, அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றாகிறது. மறப்பதும் கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இப்பொழுது வழி சொல்பவர் வந்துவிட்டார், எனவே பிரபு வழி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? நாம் சத்தியுகத்திலிருந்தே தந்தையை மறந்து விட்டோம். பாபா கேள்வி கேட்கின்றார் என்றால் அது புத்தியை பயன்படுத்துவதற்காக. இந்த ஞானமே தனிப்பட்டது இல்லையா? ஞானக்கடலாக இருப்பவர் தந்தைதான். தந்தை நேராக வந்து புரிய வைக்கின்றார். ஞானக்கடல், சுகத்தின் கடல் நான் மட்டுமே. நீங்களும் அறிவீர்கள், பதித்த பாவனரும் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இதை பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தூய்மையான உலகம் என்பது சாந்திதாமம் மற்றும் சுகதாமம். இப்பொழுது சுகதாமம் மற்றும் துக்கதாமம் பாதி பாதி உள்ளன. இதையோ குழந்தைகள் நல்லபடியாக அறிந்துள்ளனர். தந்தை அன்பு கடலாக இருப்பவர், அதனால்தான் அனைவரும் அவரை அன்பு கடல் என சொல்லி அழைக்கின்றனர். ஆனால் அவர் யார், எப்படி வருகின்றார் என்பதை மறந்து விடுகின்றனர். 5000 ஆண்டுகளின் விஷயம். நிச்சயமாக இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. சத்யுகத்தில் இருப்பது சத்கதி. பிறகு துர்கதி எப்படி ஏற்படுகின்றது என்பதை யார் சொல்வது? பாபாதான் புரிய வைக்கின்றார். துவாபர யுகத்திலிருந்து உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது, அதனால்தான் அழைக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பாபா கல்பம் கல்பமாக வருகின்றார். இப்பொழுது நிராகார் தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். யாருமே தனது ஆத்மா பற்றி அறிந்திருக்கவில்லை. என் ஆத்மாவுக்குள் நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கியுள்ளது என்று ஒருபொழுதும் யாரும் சொல்ல மாட்டார்கள். அநேக தடவை இதுபோல் ஆகியிருக்கின்றேன், பார்ட்டை நடித்திருக்கின்றேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். டிராமாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் பிறகும் கூட டிராமாவோ உள்ளது இல்லையா? டிராமா திரும்பவும் நடக்கின்றது, இப்படி சொல்வார்கள் இல்லையா? இந்த ஞானத்தை பாபாதான் குழந்தைகளுக்கு நேரடியாக தருகின்றார். வாயின் மூலம் பேசிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் அறிவீர்கள், நம்மை சிவபாபா பிரம்மாவின் மூலம் தம்முடையவர்களாக ஆக்கி பிராமணர்களாக ஆக்கியிருக்கின்றார். சிவபாபாவுக்கு இவர் குழந்தையாகவும் உள்ளார், அதாவது பிரம்மாவும் குழந்தையாக இருக்கிறாரு, துணைவியாகவும் உள்ளார்.
பாருங்கள், எவ்வளவு குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர். தனியாக ஆணாக இருக்கும் காரணத்தினால் குழந்தைகளை பராமரிப்பதற்காக சரஸ்வதி உதவியாளராக ஆக்கப்பட்டுள்ளார். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது. இது நடைமுறையில் உள்ள விஷயமாகும். பாபா தான் ராஜயோகம் கற்பிக்கின்றார். யாருக்கு ராஜயோகம் கற்பித்தாரோ அவர்கள் ராஜாக்களாக ஆயினர். 84 பிறவிகளில் வந்தனர். பைபிள், குரான், வேத சாஸ்திரங்களையோ அநேகர் படிக்கின்றனர். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்கள் ஒன்றும் தத்துவ யோகி கிடையாது. உங்களுக்கோ பாபாவின் நினைவின் தொடர்பு உள்ளது. அதாவது பாபாவின் நினைவு உள்ளது. நீங்கள் இப்பொழுது ராஜயோகி, ராஜரிஷி, அதாவது யோகி ராஜ். தூய்மையானவர்தான் யோகி என சொல்லப்படுகின்றார். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் யோகி ஆகியிருக்கின்றீர்கள். பாபா முதலில் சொல்கின்றார், தூய்மையாகுங்கள். யோகி என்ற பெயரே அவர்களுடையது, அதாவது தூய்மையாக ஆகின்றவர்களுடையது. நீங்கள் அனைவரும் ராஜ யோகிகள். இது பிரம்மாமுக வம்சாவழி பிராமணர்களாகிய உங்களை பற்றிய விஷயமாகும். உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். மாணவர்கள் ஆகின்றீர்கள் இல்லையா? மாணவர்கள் எப்பொழுதாவது ஆசிரியரை மறந்து விடுவார்களா என்ன? சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள். ஆனால் மாயா பிறகும் கூட மறக்கடித்து விடுகின்றது. நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரை மறந்து விடுகிறீர்கள். பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். இதை புரிந்து கொண்டால்தான் போதை அதிகரிக்கும். பள்ளிக்கூடத்தில் ஐசிஎஸ் படிக்கின்றனர் என்றால் எவ்வளவு நஷா உள்ளது. குழந்தைகள் நீங்களோ 21 பிரிவுகளுக்காக இந்த ராஜயோகத்தின் படிப்பை படிக்கின்றீர்கள். படிப்பதோ பிறகும் கூட நடைபெறுகின்றது. அரசியலுக்கான கல்வியும் படிக்க வேண்டும். மொழிகள் முதலியவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். சத்தியுகத்திலிருந்து நாம் இந்த வழியை மறக்க தொடங்கி இருக்கின்றோம். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் கீழே இறங்குகின்றனர். இப்பொழுது உங்களுக்கு முழு நினைவு உள்ளது. எப்படி நாம் உயர்கின்றோம், எப்படி நாம் கீழே இறங்குகின்றோம். இந்த ஏணிப்படியை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகள் முடிந்தது. இப்பொழுது நாம் செல்ல வேண்டும். ஆக குஷி ஏற்படுகின்றது. இது எல்லையற்ற நாடகம். ஆத்மா எவ்வளவு சிறியது. பாட்டு நடித்து நடித்து ஆத்மா களைத்து போகின்றது. அப்பொழுது சொல்கின்றனர், பாபா வழி சொல்வீர்களானால் நாங்கள் ஓய்வு பெறுவோம், சுகம் சாந்தி பெறுவோம். நீங்கள் சுகதாமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்காக அங்கே சுகம் சாந்தியும் உள்ளது. அங்கே எந்தவிதமான தொந்தரவும் கிடையாது. ஆத்மாவுக்கு சாந்தி உள்ளது. சாந்திக்கான இருப்பிடங்கள் 2 உள்ளன, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். துக்கதாமத்தில் அசாந்தி உள்ளது. இது படிப்பு. நீங்கள் அறிவீர்கள். நம்மை பாபா சாந்திதாமம் வழியாக சுகதாமத்திற்கு அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றார். நீங்கள் சொல்வதற்கான தேவையில்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே பாட்டை நடிப்பதற்காக வந்துள்ளோம், பிறகு செல்ல வேண்டும். இந்த குஷி உள்ளது, சாந்தியின் குஷி இல்லை. நமக்கு மகிழ்ச்சி வருகின்றது, குஷி வருகின்றது. அறிந்திருக்கின்றோம், தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகும். எனக்கு மனதின் சாந்தி வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். இந்த வார்த்தையே தவறானதாகும். விகர்மங்கள் விநாசமாக வேண்டும் என்பதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். சாந்தமாகவோ மனம் இருக்கவே முடியாது. கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. மற்றபடி நாம் உணர்ந்து கொள்கின்றோம், நாம் பாபாவிடமிருந்து சுகம் சாந்தியின் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றோம். அதனால் குஷி இருக்க வேண்டும். இதுவோ துக்க உலகம். இதில் சுகம் இருக்க முடியாது. மனிதர்கள் சாந்திதாமம் சுகதாமத்தை மறந்துவிட்டுள்ளனர். ஆக யாருக்கு அதிக பணம் உள்ளதோ அவர்கள் சுகத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு செல்கின்றனர். எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆக சாந்தமாகவோ ஆகிவிடுகின்றனர். ஆனால் அது அல்ப காலத்திற்காக. ஆத்மாவின் சுயதர்மம் சாந்தியாக உள்ளது. அதில் நீங்கள் சாந்தியில் இருக்கின்றீர்கள். இங்கோ உலக விவகாரத்தில் வந்துதான் ஆக வேண்டும். பார்ட் நடித்தே ஆக வேண்டும்.
இங்கு வருவதே கர்மம் செய்வதற்காகத்தான். கர்மத்திலோ ஆத்மா அவசியம் வந்தே ஆக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த புரிதலை எல்லையற்ற தந்தை தந்து கொண்டிருக்கின்றார். நிராகார் பகவான் வாக்கு இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை பரமாத்மா. பரமாத்மா என்றால் பரமாத்மா. அவரை இந்த ஆத்மா அழைக்கின்றது. அந்த தந்தைதான் இந்த அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். இப்பொழுது தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, தேகி அபிமானி ஆகுங்கள். இதில்தான் முயற்சி இருக்க வேண்டும். அரைக்கல்பமாக படிந்துள்ள கரையானது இந்த நினைவினால்தான் நீங்கும். நீங்கள் உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். எப்படி உண்மையான தங்கத்தில் உலோகம் சேர்த்து பிறகு நகை செய்கின்றனர், நீங்கள் அசலில் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு உங்கள் மீது கரை படுகின்றது. இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது, நாம் பார்ட் நடித்துள்ளோம். இப்பொழுது நாம் தந்தை வீட்டுக்கு செல்கின்றோம். எப்படி வெளிநாட்டிலிருந்து தந்தை வீட்டுக்கு திரும்புகின்றனர் என்றால் குஷி இருக்கின்றது. உங்களுக்கும் குஷி உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், பாபா நமக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். எல்லையற்ற தந்தையின் பரிசு எல்லையற்ற ராஜ்யம், அதாவது சத்கதி. சந்நியாசிகளுக்கு முக்தியின் பரிசு பிடிக்கும். யாராவது இறந்து போனாலும் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். சந்நியாசிகள் சொல்வார்கள், ஜோதியோடு ஜோதியாகிவிட்டார். இதில் அனைவரும் கலந்து விடுவார்கள். அதுவோ வசிப்பதற்கான இருப்பிடம். பிரம்மத்தை சொல்றாரு. அங்கே ஆத்மாக்கள் நாம் வசிக்கின்றோம். மற்றபடி ஜோதி அல்லது நெருப்பு எதுவும் கிடையாது. அதில் அனைவரும் கலந்து விடுவதற்கு. பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் உள்ளனர். தந்தையும் அங்கேதான் இருக்கின்றார். அவரும் கூட புள்ளியாக இருக்கின்றார். புள்ளியின் சாட்சாத்காரம் யாருக்காவது கிடைக்குமானால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள் அநேகர் சொல்கின்றனர், பாபா, நினைவு செய்வதில் கஷ்டம் உள்ளது. பிந்தி ரூபத்தை எப்படி நினைவு செய்வது? அரை கல்பமாகவோ பெரிய லிங்க ரூபத்தை நினைவு செய்தீர்கள். அதையும் பாபா புரிய வைக்கின்றார். பிந்திக்கோ பூஜை நடத்த முடியாது. இவருக்கு கோவில் எப்படி கட்டுவீர்கள்? பிந்தியையோ பார்க்கவும் முடியாது. அதனால் சிவலிங்கத்தை மிகவும் பெரியதாக உருவாக்குகின்றனர். மற்றபடி ஆத்மாக்களின் சாலிகிராமங்களையோ மிகவும் சிறிது சிறிதாக உருவாக்குகின்றனர். முட்டை வடிவத்தில் உருவாக்குகின்றனர். பரமாத்மா ஒரு புள்ளியைப் போல் உள்ளார் என்று முதலிலேயே ஏன் சொல்லவில்லை என கேட்பார்கள். பாபா சொல்கின்றார், அந்த சமயத்தில் இதை சொல்வதற்கான பாட்டே இல்லை. அட, நீங்கள் ஐசிஎஸ்ஐ ஆரம்பத்திலிருந்தே ஏன் படிக்கவில்லை? படிப்பிற்கும் கூட விதிமுறை உள்ளதில்லையா? யாரேனும் இதுபோல் கேட்டால் நீங்கள் சொல்ல முடியும், நல்லது, பாபாவிடம் கேட்கின்றோம், அல்லது எங்களை விட பெரிய ஆசிரியர் இருக்கின்றார், அவருக்கு எழுதி கேட்கின்றோம். பாபா சொல்ல வேண்டுமானால் சொல்வார், அல்லது இன்னும் போனால் புரிந்து கொள்வீர்கள் என சொல்வார். ஒரே நேரத்திலேயே சொல்ல மாட்டார். இவை அனைத்தும் புதிய விஷயங்கள். உங்கள் வேத சாஸ்திரங்களில் என்ன உள்ளதோ அந்த சாரத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதுவும் பக்தி மார்க்கத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. பிறகும் கூட நீங்கள் தான் படிக்க வேண்டும். இந்த பக்தியின் பார்ட்டை நடிக்கத்தான் வேண்டியதிருக்கும். தூய்மையை இழப்பதற்கான பார்ட்டையும் நடிக்க வேண்டும். பக்தி என்ற சேற்றில் சிக்கிக் கொண்டுள்ளனர் என சொல்கின்றனர். வெளியில் இருந்தோ பார்க்க அழகாகவே தோன்றுகின்றது. எப்படி காணல் நீரின் உதாரணம் சொல்கின்றனர். பக்தியின் கவர்ச்சியும் அதிகம். பாபா சொல்கின்றார், இந்த காணல் நீராகும். இது காணல் நீர். காணல் நீருக்கு சமமான இந்த சேற்றில் சிக்கி விடுகின்றனர். பிறகு அதிலிருந்து விடுபடுவதே கஷ்டமாகி விடுகின்றது. முற்றிலும் சிக்கிக் கொள்கின்றனர். மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக செல்கின்றனர், ஆனால் தாங்களே சிக்கிக் கொள்கின்றனர். இதுபோல் அநேகர் சிக்கிக் கொள்கின்றனர். ஆச்சரியப்படும்படியாக கேட்கின்றனர், சொல்கின்றனர், மற்றவர்களை விடுவிக்கின்றனர். போக போக பிறகு தாங்களே சிக்கிக் கொள்கின்றனர். எவ்வளவு நல்ல நல்ல முதல் தரமானவர்களாக இருந்தனர், பிறகு அவர்களை வெளியில் கொண்டு வருவது மிகவும் கஷ்டமாகிவிடுகிறது. பாபாவை மறந்து விடுகின்றனர். ஆக சேற்றிலிருந்து விடுவிப்பது எவ்வளவு கடினமாகி விடுகிறது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புத்தியில் பதிவதில்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நாம் மாயா என்ற ராவணின் சேற்றிலிருந்து எவ்வளவு விடுபட்டு இருக்கின்றோம்.
எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டு கொண்டே செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி இருக்கும். யார் தாங்கள் வெளியேறி இருப்பார்களோ அவர்கள் மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கும். பானம் எழுதக்கூடியவர்கள் சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம், சிலர் பலவீனமாக இருக்கலாம். மலை ஜாதியினர் மற்றும் அர்ஜுனன் உதாரணமும் உள்ளது இல்லையா? அர்ஜுனன் கூடவே இருப்பவராக இருந்தார். அர்ஜுனன் ஒருவரல்ல. யார் பாபாவுடர்களாக ஆகி பாபாவுடன் கூடவே இருக்கின்றனரோ அவர்கள் அர்ஜுனன் என சொல்லப்படுகின்றனர். கூடவே இருப்பவர் மற்றும் வெளியில் இருப்பவர்களுக்கிடையில் பந்தயம் நடத்தப்படுகின்றது. மலை ஜாதியினர் என்றால் வெளியில் வசிப்பவர்கள், தீவிரமாக சென்று விட்டனர். ஒருவர் மட்டும் உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் விஷயமோ அநேகருடையது. அம்பும் கூட ஞானத்தினுடையது. ஒவ்வொருவரும் தன்னை புரிந்து கொள்ள முடியும். நாம் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றோம்? வேறு யாருடைய நினைவும் வராமல் இருந்ததா? நல்ல பொருளை அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது உண்ண வேண்டும் என்ற பேராசை இல்லாமல் இருக்கிறதா? இங்கே நன்கு அணிந்து கொள்வார்களானால் அங்கே அது குறைந்துவிடும். நாமோ இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும். பாபா சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய இந்த சரீரத்தையும் கூட மறந்து விடுங்கள். இதுவோ பழைய தமோ பிரதானமான சரீரம். நீங்கள் சொர்க்கத்தின் மாலிக் ஆகின்றீர்கள். இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை உடையவர்களாக ஆகுங்கள் என்றார் பாபா. பாபா சொல்கின்றார், நீங்கள் நகைகள் முதலியவற்றை கூட அணியாதீர்கள். இதுபோல் ஏன் சொல்கின்றார்? இதற்கும் கூட அநேக காரணங்கள் உள்ளன. யாருடைய நகையாவது காணாமல் போனால் அங்கே பிகேக்களிடம் கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் என சொல்வார்கள். பிறகு திருடர்களும் கூட வழியில் செல்லும் பொழுது அபகரித்து கொள்கின்றனர். தற்சமயம் தாய்மார்களும் கூட கொள்ளையடிப்பவர்களாக அதிகம் வெளிப்பட்டுள்ளனர். பெண்களும் திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்றனர். உலகத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியுள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், இந்த உலகம் முற்றிலும் வேஷியாலமாக உள்ளது. நாம் இங்கே சிவபாபாவுடன் கூடவே சிவாலயத்தில் அமர்ந்துள்ளோம். அவர் சத்தியம், சைத்தன்யம், ஆனந்த ஸ்வரூபமாக உள்ளார். ஆத்மாவுக்குத்தான் மகிமை. ஆத்மாதான் சொல்கின்றது, நான் குடியரசுத் தலைவராக ஆகியுள்ளேன், நான் இன்னார் என்பதாக. மேலும் ஆத்மா நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் பிராமணர்கள் என்று. பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மா அபிமானத்தில் இருக்க வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. இவர் என்னுடைய இன்னார், இவர் என்னுடையவர், இது நினைவு இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் என்பதை மட்டும் மறந்துடுறாங்கன்றார் பாபா. இங்கே எனது எனது என்பதை மறக்க வேண்டியுள்ளது. நான் ஆத்மா, இவருடைய ஆத்மாவும் அறிந்துள்ளது. பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார், நானும் கேட்டு கொண்டிருக்கின்றேன். முதலில் நான் கேட்கின்றேன், நானும் கூட சொல்ல முடியும் என்றாலும் குழந்தைகளின் நன்மைக்காக சொல்கின்றேன். நீங்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று. விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டியது குழந்தைகளின் கடமை. எப்படி நீங்கள் செய்கின்றீர்களோ அதுபோல நானும் செய்கின்றேன். இல்லை என்றால் முதல் நம்பரில் எப்படி செல்ல முடியும்? ஆனால் தன்னை குப்தமாக வைத்துக் கொள்கின்றேன் பிரம்மபாபா சொல்கிறார். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எனது எனது என்பதை எல்லாம் விட்டு தன்னை ஆத்மா என உணர வேண்டும். ஆத்மா அபிமானியாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இங்கே முற்றிலும் வனவாசத்தில் இருக்க வேண்டும். எதையும் அணிந்து கொள்வதற்கான, உண்பதற்கான இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்பதை என்னவென்று அறியாதவர்களாக ஆக வேண்டும் அப்படின்றார் பாபா. ரெண்டாவது பாயிண்ட்டு, நடிப்பை நடித்து கொண்டே கர்மம் செய்து கொண்டே தனது சாந்தியாகிய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பெருமை மற்றும் இரக்கம் என்ற குணங்கள் மூலமாக உலக புது படைப்பின் காரியத்தை செய்யக்கூடிய உலக நன்மையாளர் ஆவீர்களாக. விஸ்வ கல்யாணக்காரி ஆக வேண்டுமென்றால் 2 முக்கிய தாரணைகள் அவசியமானதாகும். ஒன்று ஈஸ்வரிய பெருமை மற்றும் இரண்டாவது இரக்கம். இரண்டும் சேர்ந்தாற் போலும் சமமானதாக இருந்தது என்றால் ஆன்மீகத்தன்மையின் நிலை அமைந்து விடுகின்றது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், வாயால் வார்த்தைகள் வர்ணனை செய்யும் பொழுதும்,
இரக்கம் மற்றும் பெருமை இரண்டும் சமமான ரூபத்தில் உள்ளதா என்று செக் செய்யுங்கள் என்றார் பாபா. சக்திகளின் படங்களில் இந்த 2 குணங்களின் சமமான நிலையை காண்பிக்கின்றார்கள். இவற்றினுடைய ஆதாரத்தில்தான் நீங்கள் உலக புது படைப்பிற்கு கருவியாக ஆகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகம் சொல்கிறாங்க, தந்தை மீது இருக்கும் அன்பிற்காக வீண் சங்கல்பங்களை தியாகம் செய்து விடுங்கள். இதுதான் உண்மையான பலி அல்லது உண்மையான தியாகம் ஆகுன்றார் பாபா. அவ்வியக்த சமிக்கை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். எந்த அளவிற்கு சுயம் சரளமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கே நினைவும் சரளமாக இருக்கும். எந்த அளவிற்கு யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக, அதாவது தூய்மையாக இருப்பாரோ அப்படித்தான் அவரது படைப்பில் அதே சமஸ்காரம் இருக்கும். எனவே ஒவ்வொரு குணத்தின் நடைமுறை சொரூபத்தின் உதாரணம் ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.